சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தவிர்த்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலும் ஒரு சிலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தொடர்ச்சியாக சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. எனினும் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்கள் உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும், எனவே அவர்களை பற்றி பயப்பட தேவையில்லை எனவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இறந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் அவரது பெற்றோர் என தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டு கதறி அழுவது மனதை உருக்கும் ஒரு காட்சிகளாக இங்கே அந்த சம்பவங்களை பார்க்க முடிகிறது. இதனிடையே தற்போது நள்ளிரவிலேயே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கு சென்னையிலிருந்து கிளம்பி கரூருக்கு வர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உயரதிகாரி அனைவரும் இந்த பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதன் காரணமாக இனிமேல் இறப்பு எண்ணிக்கை உயர்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் தொடர்ச்சியாக சிகிச்சைகள் தொடர்ச்சியாக இங்கே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனை வளாகம் இன்று மாலை முதலே ஒரு பரபரப்பான சூழலுடனே இருந்து வருவதை காண முடிகிறது. பாலா, நிச்சயமாக குருசாமி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது தனி விமானம் மூலமாக சென்னை திரும்பிய தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தை வந்தடைந்தார். நீலாங்கரை இல்லத்தில் அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தை வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் பரப்புரை பயணத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் காரணமாக 38 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு கரூரிலிருந்து புறப்பட்ட அவர் திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையம் திருச்சி விமான நிலையத்தில் புறப்படும் போதும் சென்னை விமான நிலையத்தில் வந்தடைந்து வீட்டிற்கு புறப்பட்ட போதும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முற்பட்ட நிலையில் அதனை தவிர்த்துவிட்டு தற்போது தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திற்கு வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 58 பேர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இதயம் நொறுங்கி இருப்பதாகவும் இந்த நிகழ்வு குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலும் தாவேக தலைவர் விஜய் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் சென்னை தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு காவல்துறை பாதுகாப்பு என்பதும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு நாம் பார்க்கக்கூடிய மற்ற காட்சிகள் என்பது உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அமராவதி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்கள் தலையில் அடித்துக் கொண்டும் நெஞ்சில் அடித்துக் கொண்டும் அந்த கதறி எழக்கூடிய காட்சிகள் நெஞ்சை உருக்குவதாக இருக்கின்றன. இந்நிலையில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இது மாறி இருக்கிறது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் கரூர் சென்று அந்த நிலைமைகளை கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அங்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கரூருக்கு விரைந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கரூர் துயரம் தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த துயர சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாகவும் பேசி விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் இன்று நள்ளிரவு 1 மணிக்கு தனி விமானம் மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருச்சி சென்று அங்கிருந்து கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு சூழல், அதாவது ஒரு அரசியல் பரப்புரை கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு பெருந்துயர சம்பவமாக மாறி இருக்கிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டோர் விவரங்களை அறிந்து கொள்வதற்கான வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி எண்களை கரூர் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அது தொடர்பான தொலைபேசி எண்களை அறிவித்திருக்கிறார். 7010808322 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும்
0432425630 என்கிற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்கள், உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களினுடைய விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் என்று கரூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்தித்து கரூர் துயரச் சம்பவம் குறித்த விளக்கத்தை அளிக்க இருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். கரூர் துயர சம்பவம் குறித்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்துல ஏறக்குறைய 38 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் குறித்தும் சிகிச்சை பிரிவுகள் குறித்தும் விளக்கம் அளிப்பதற்காக தமிழக டிஜிபி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரைக்கு எவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்டது, எந்த இடத்தில் அனுமதி வழங்கப்பட்டது, காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தமிழக டிஜிபி விளக்கம் அளிப்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த சம்பவத்திற்கான முக்கியமான காரணம் குறித்தும், அதே போல எந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, காவல்துறை விசாரணை எவ்வாறு நடைபெறுகிறது உள்ளிட்டவைகள் குறித்து செய்தியாளர்களும் தமிழக டிஜிபி விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக டிஜிபி ஏற்கனவே காவல்துறையுடைய பாதுகாப்பு என்று பார்க்கும்போது திருச்சி மற்றும் கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவருமே தற்பொழுது அதிக எண்ணிக்கையில கரூர் உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கூடுதல் எஸ்பிகள் அந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரியலூர், திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து எஸ்பிகளும், ஈரோடு மாவட்டத்திலிருந்து எஸ்பியும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் இங்கிருந்து நேரடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார். ஐஜி சம்பவ இடத்தில் இருக்கிறார். இன்னும் பொறுப்பு டிஜிபியும் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு செல்ல இருக்கிறார். உரிய விசாரணை காவல்துறை நடத்தி வரக்கூடிய நிலையில தமிழக அரசு ஏற்கனவே ஒரு நபர் ஆணையத்தை விசாரணைக்கு அமைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விளக்கமாக தமிழக டிஜிபி விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா. நன்றி கோகுல். தற்போதைய தகவல்களுக்கு, மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு, உள்துறை அமைச்சகம் மாநில அரசிடம் இது தொடர்பான அறிக்கையும் கேட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் ஆணையத்தையும் அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும், அப்பாவி மக்களின் உயிரிழப்புக்கு காரணமான அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்கிற தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் கரூர் மாவட்ட நிர்வாகம் என்பது இது தொடர்பான ஒரு ஏற்பாடுகள், குறிப்பாக சிகிச்சை பெற்று வருபவர்கள், உயிரிழந்தவர்கள் தொடர்பான பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை அறிவதற்கான தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்களை வெளியிட்டிருக்கிறது. அந்த எண்களின் மூலமாக தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களினுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று நள்ளிரவு 1 மணிக்கு தனி விமானம் மூலமாக புறப்பட இருக்கிறார் முதலமைச்சர். திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் திருச்சி விமான நிலையம், கரூரிலிருந்து தன்னுடைய பரப்புரை பயணத்தை முடித்துக் கொண்டு திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்த தாவேக தலைவர் திருச்சி விமான நிலையம் மற்றும் சென்னை விமான நிலையம் ஆகிய 2 இடங்களிலும் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். அந்த நிலையில் தற்போது அவர் நீலாங்கரை இல்லத்திற்கும் திரும்பி இருக்கிறார். நீலாங்கரை இல்லத்தில் அவருடைய இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லத்தை வந்து அடைந்திருக்கிறார். இந்நிலையில் பலி எண்ணிக்கை என்பது மேலும் உயர